திருச்சி ஸ்டார்கிம்ஸ் மருத்துவமனை தொடர்பான இந்த அதிர்ச்சிகரமான செய்தி குறித்த விரிவான தகவல்கள் இதோ. திருச்சி ஸ்டார்கிம்ஸ் மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் அதிரடி ரத்து. சுகாதாரத்துறை முக்கிய செய்தி. வணக்கம். திருச்சியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனையான ஸ்டார்கிம்ஸ் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உரிமத்தை தமிழக சுகாதாரத்துறை ரத்து செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் அம்பலமான சர்வதேச சிறுநீரக விற்பனை மோசடியில் இந்த மருத்துவமனைக்கும் அதன் நிர்வாக இயக்குநருக்கும் தொடர்பு இருப்பது முதல்கட்ட விசாரணையில் உறுதியாகியுள்ளது. 1. உரிமம் முடக்கப்பட்டது ஏன்? மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது கடனை அடைக்க கம்போடியா நாட்டில் சிறுநீரகத்தை விற்றதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு பெரிய மோசடி கும்பல் பிடிபட்டது. அதிர்ச்சி தகவல். இந்த கும்பல் டெல்லி மற்றும் திருச்சியில் உள்ள மருத்துவமனைகள் மூலம் சட்டவிரோத உறுப்பு மாற்று சிகிச்சைகளை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டணம்: ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நோயாளிகளிடம் ரூபாய் 50 லட்சம் முதல் 80 லட்சம் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிறுநீரகத்தை தரும் ஏழை விவசாயிகளுக்கு வெறும் ரூபாய் 5 லட்சம் முதல் 8 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. 2. மருத்துவ பணிகள் இயக்குநரத்தின் நடவடிக்கை. கூடுதல் சுகாதார பணிகள் இயக்குனர் ஆய்வு. டாக்டர் ஏ. பிரகலாதன் தலைமையிலான குழு கடந்த 3 நாட்களாக ஸ்டார்கிம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு நடத்தியது. ஆய்வு அறிக்கை: மருத்துவமனை ஆவணங்களில் பல முரண்பாடுகள் இருப்பதையும் விதிமுறைகளை பின்பற்றாமல் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதையும் குழு உறுதி செய்தது. உடனடி தடை: இந்த அறிக்கையின் அடிப்படையில் மருத்துவமனையின் உரிமத்தை இடைநிலம் செய்து மருத்துவப் பணிகள் இயக்ககம் வெள்ளிக்கிழமை இரவு உத்தரவிட்டது. 3. டாக்டர் ராஜரத்தினம் குறித்த விவரங்கள். மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜி. ராஜரத்தினம் மீது மகாராஷ்டிரா காவல்துறை 1994ஆம் ஆண்டு உறுப்பு மாற்று சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் பெற்றதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் தலைமறைவாக உள்ளதாக கூறப்பட்டாலும் விசாரணை அதிகாரிகளிடம் அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விளக்கமளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத சிறுநீரக வணிகத்தின் நிதி பகிர்வு. உத்தேச கணக்கு. நபர். பொறுப்பு. பெறப்பட்ட தொகை. சிறுநீரகம் தானமளிப்பவர் ஏழை விவசாயிகள். ரூபாய் 5 முதல் 8 லட்சம். டாக்டர் ராஜரத்தினம், ஸ்டார்கிம்ஸ், ரூபாய் 20 லட்சம். டெல்லி மருத்துவர் ரவீந்தர் பால் சிங், ரூபாய் 10 லட்சம். புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள், ரூபாய் 20 லட்சம். மொத்தமாக வசூலிக்கப்பட்டது ரூபாய் 50 லட்சம் முதல் 80 லட்சம். செய்தி வாசிப்பாளர். ஏழை விவசாயிகளின் வறுமையை சாதகமாக்கிக் கொண்டு நடக்கும் இந்த வணிகம் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான அறிக்கை வந்த பிறகு மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.